வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து ஹிந்து எடிட்டோரியல் செகண்ட் ஆர்டிக்கல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் பாஸ். அதாவது இந்த ஆர்டிக்கல் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி, ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ரேட்டு இது பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சுமே வந்து இப்போ இது பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெப்போ ரேட் வந்து 5.15, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 4.9, அப்புறம் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி ரேட் வந்து 5.4, பேங்க் ரேட் வந்து 5.4, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 4%. ஸோ இதில் வந்து போன அக்டோபரில் வர இந்த தடவை வந்து எந்த சேஞ்சுமே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் அனௌன்ஸ் பண்ணதோட இந்த தடவை எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ அதை பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஹோல்டிங் த இன்ட்ரெஸ்ட் ரேட், த ஆர்பிஐ இஸ் வெயிட்டிங் டு see வாட் இஸ் இன் த கம்மிங் பட்ஜெட். இப்போ வந்து ஆர்பிஐ வந்து எந்த சேஞ்சுமே பண்ணாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வரப்போகிற அந்த பட்ஜெட்டில் வந்து என்ன வந்து கவர்மெண்ட் வந்து புதுசாக வந்து திட்டம் கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக தான் வந்து ஆர்பிஐ வந்து இந்த இதில் எந்த சேஞ்சுமே பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் a breathless run of 5 consecutive rate cuts beginning February, the Reserve Bank of India decided to pause and catch its breath in the December policy announced on Thursday. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 5 தடவை வந்து ஆர்பிஐ வந்து இந்த ரேட்ஸ் வந்து குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. போன பிப்ரவரிலேருந்து இந்த இது வரைக்கும் குறைச்சிக்கிட்டே வந்தாங்க. இந்த தடவை தான் வந்து குறைக்கவும் இல்லை, ஏற்றவும் இல்லை. ஸோ வந்து ஒரே இதாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓடிக்கிட்டே இருந்தது வந்து இப்போ வந்து நின்னா எப்படி வந்து மூச்சு வாங்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ மூச்சு வாங்கிறதுக்காக தான் வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து இப்போ வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. And rightly so too. Though growth concerns are still paramount, a lot has changed between the earlier policies and now. Inflation is rearing its head up again, and the government's approach to the fiscal deficit glide path is still unclear, even as the macro numbers indicate a considerable slippage in the target of 3.3% for this fiscal. அதாவது பேரமௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணும்ல, அதுதான் மற்றதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொல்கிறது தான் பேரமௌண்ட் அப்படிம்பாங்க. அதாவது வளர்ச்சியை தான் வந்து ரொம்ப வந்து முக்கியமான, மற்ற இதை விட வளர்ச்சியை தான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறோம். ஆனால் வந்து போன பாலிசிஸை விட, திட்டங்களை விட இந்த இதில் வந்து நிறையா சேஞ்ச் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன், அதாவது அந்த இதுன்னு சொல்லுவாங்கள்ல, இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப வந்து திருப்பி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து நல்லாவே தெரியுது. அது அதிகமாகிறதுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன ஒரு திட்டம் வகுத்து அதை வந்து திருப்பி எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற, என்ன திட்டம் வகுக்கலாம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து இன்னும் ஒரு தெளிவான நிலையில் இல்லை. அதே மாதிரி ஈவன் ஆஸ் அ மேக்ரோ நம்பர்ஸ் இண்டிகேட் கன்சிடரபிள் ஸ்லிப்பேஜ். அது மேக்ரோ நம்பர்ஸ் என்னென்னா அப்படி பார்த்திங்கன்னா, அந்த ஒவ்வொரு இது சொல்லுவாங்கள்ல, அந்த இப்போ எதாவது கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு அந்த தேவையான அந்த என்னென்ன வரவு செலவு கணக்கு, அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை தான் வந்து இந்த மேக்ரோ நம்பர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இதுலேயும் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அது இன்னும் வந்து பாதாளத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து போன ஃபிஸ்கால், போன நிதியாண்டில் வந்து 3.3% வந்து டார்கெட் வச்சுருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து அதையும் வந்து இது அச்சீவ் பண்ண முடியல. ஸோ வந்து எல்லாமே வந்து ஒரு கீழ்நோக்கி பாதையில் தான் போய்கிட்டு இருக்குது. எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Monetary policy works with a lag, and 135 basis points cut since February needs to percolate down through the system and its impact analyzed. பெர்குலேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் அப்படியே வழிஞ்சு ஓடும் தெரியுமா. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பிப்ரவரியிலேருந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி கிட்டத்தட்ட 135 பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணியும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் வந்து அந்த வளர்ச்சி பாதையிலே போகாமல் இன்னும் வந்து கீழே தான் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து ஒரு நல்ல நிலைமையிலே போகலை. இது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து அந்த இதில் நம்ம வந்து பாதிப்பு என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, இப்படி வந்து இந்த மாதிரி கசிஞ்சு போகாமல் என்ன வந்து முன்னேற்ற பாதையில் எப்படி போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம அடுத்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The RBI runs the risk of blunting the repo rate weapon if it continues to cut rates without the cuts being transmitted down the line. அதாவது ஆர்பிஐ வந்து கிட்டத்தட்ட 5 தடவை வந்து இந்த ரெப்போ ரேட்டை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வந்து வளர்ச்சிக்கு வந்து இது பண்ணாங்க. ஆனால் வந்து தொடர்ந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வந்து அந்த ரெப்போ ரேட் கம்மி பண்ண அது வந்து வெறும் அந்த ரெப்போ ரேட் மட்டும் கம்மி பண்ணால் வந்து ஆகாது இல்லை. அடுத்து வந்து அதை வந்து எப்படி வந்து பேங்க்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ ஏன்னா டேரெக்டான லிங்க் ஆகிருக்கு இந்த ஹோம் லோனு, கார் லோனு, இந்த விஷயங்கள்லாம் வந்து ரெப்போ ரேட்டோட லிங்க் ஆகிருக்கு. ஆனால் வந்து அந்த விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து கரெக்டாக போய் சேருதா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The Monetary Policy Committee has taken care to point out that there is monetary policy space for future action and that the accommodative stance will continue. அதாவது
இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நாங்கள் எந்த சேஞ்சும் பண்ணல. இது நாங்கள் வந்து ஃப்யூச்சருக்கு வந்து இன்னொரு நல்ல இது பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்னொரு நல்ல திட்டம் கொண்டதுக்கு வந்து எல்லா வந்து வாய்ப்பு இருக்குது. அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா, ஒரு இட வசதி இருக்குது. எந்த ஒரு நெருக்கடியான ஒரு நிலை இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து இந்த இது பண்ணி ரெப்போ ரேட்டு இந்த ரேட்ஸ்லாம் வந்து இது பண்ணி ஒரு க்ரோத் வந்து பண்ணுறதுக்கு இன்னும் நல்ல இட வசதி இருக்குது. அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. This should smoothen the ruffled feathers of the market which was expecting 25 basis point cut. அதாவது ரஃபுல்டு அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பமான நிலைன்னு சொல்லுவாங்களா, அதான் ரஃபுல்டு அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல திட்டங்களுக்கு வந்து ஒரு இட வசதி இருக்குதுன்னு சொன்னது வந்து ஒரு நல்ல விஷயம். ஒரு குழப்பமான நிலையிலேருந்து மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆர்பிஐட்டேருந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் வந்து குறைப்பாங்க அப்படின்னு தான் வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து குறைக்கலினாலும் இந்த மாதிரி வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல திட்டம் வந்து வர்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னது வந்து இந்த குழப்பத்தை வந்து போக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. In that sense, the RBI has surprised the market after a long time, but also clearly indicated that facilitating growth is still at the top of its agenda. அதாவது ஃபெசிலிட்டேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். அதாவது இந்த ஆர்பிஐ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து எந்த அதிகமும் பண்ணாமல் கம்மியும் பண்ணாமல் ஒரே ஒரு இதில் வச்சு மக்களுக்கு வந்து அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து நம்ம வளர்ச்சி வந்து இது வந்து இப்படி பண்ணது வந்து வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துறது தான் வந்து வழிவகை செய்தே ஒழிய மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வளர்ச்சி மட்டும்தான் வந்து ஆர்பிஐயோட ஒரே குறிக்கோளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Though the Governor Shaktikanta Das went out of his way to clarify that fiscal concerns are only one input in the decision, it is obvious that the MPC wants to watch the government's move in the budget before easing rates again. அது சக்திகாந்தா தாஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியாக வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து நாங்கள் வந்து அடுத்த இதில் வந்து நாங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணலாம், ரேட்ஸை வந்து குறைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க பட்ஜெட்டில் இது பண்ண பட்ஜெட்டை பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. குறைக்கிறதா இல்லையான்னு வந்து நாங்கள் முடிவு பண்ண முடியாது. கவர்மெண்ட்டோட அந்த பட்ஜெட்டில் போட போகிற திட்டத்தை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு வந்து கவர்னர் சக்திகாந்தா தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. A cut now followed by a big slippage on the fiscal deficit would have complicated matters for the MPC. அதாவது இப்போ வந்து அந்த ரெப்போ ரேட் அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டா அந்த அந்த குறைபாட்டை வந்து ஸ்லிப்பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இதை வந்து ஃபிஸ்கால் டெபிசிட் நிதி பற்றாக்குறையை வந்து கம்மி பண்ணிடலாம். ஆனால் வந்து அது வந்து அந்த இன்னும் வந்து நம்மளோட அந்த வளர்ச்சியை வந்து இன்னும் வந்து காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கோம், இன்னும் வந்து ரொம்ப வந்து கடினமாக்கியிருக்கோம். எம்பிசி அதாவது மானிட்டரி பாலிசி கமிட்டிக்கு வந்து கடினமாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Acknowledging the dismal growth in the second quarter, the MPC has revised the growth projections for the fiscal 2019-20 sharply downwards to 5% from the 6.1% it had projected in the October policy. Dismal அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது நம்மளோட இந்த செகண்ட் குவார்ட்டரில் வந்து ரொம்ப ஒரு மோசமான வளர்ச்சியாக இருக்குது. அதனால் வந்து எம்பிசி மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து நம்மளோட ஜிடிபி க்ரோத்தை வந்து போன அக்டோபர் பாலிசியில் 6.1% வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ரொம்ப கம்மியாக 5% தான் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான வளர்ச்சியை வந்து சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டிட் த எம்பிசி கோ ஸோ மச் ஆஃப் த மார்க்? ஏன் வந்து ரொம்ப இந்த அளவு குறைச்சிருக்காங்க அந்த கமிட்டி வந்து, ஏன் அந்த ஜிடிபி க்ரோத் ப்ரெடிக்ஷன் வந்து ஏன் இவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. The governor has referred to green shoots in the economy such as in the rise in the November Purchasing Managers Index for manufacturing and the late catch-up in rabi sowing. அதாவது அந்த குறுவை சாகுபடி அப்படின்னு சொல்லுவாங்களே, ராபி, அதுதான் வந்து இது இருக்குது. ஸோ நவம்பரில் வந்து இந்த மாதிரி வந்து அதோட சாகுபடி வந்து அதிகமாகிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த ரொம்ப வந்து லேட்டாக தான் ஆகிருக்கு. அந்த இது வந்து இந்த நவம்பரில் தான் ஆகிருக்கு. இந்த அடுத்த பாலிசியில் தான் வந்து அதோட எதிரொலி வந்து நமக்கு தெரியும், அதோட வளர்ச்சி வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. He also referred to a study of the unaudited financial results of 1,513 listed companies which shows companies from shifting funds from financial investments into fixed assets, indicating a possible revival in the capex cycle. capex cycle அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சைக்கிள் அப்படிங்கிறத சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து கேபெக்ஸ் சைக்கிள் அப்படிம்பாங்க. அதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு கம்பெனியோட அந்த
என்னென்ன வரவு இருக்குது, என்னென்ன செலவு இருக்குது, என்னென்ன மெஷின்ஸ் இருக்குது, அது எப்படி டிப்ரிஷியேஷன் வேல்யூ, ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கேபெக்ஸ் சைக்கிள் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த 1539 லிஸ்டட் கம்பெனிஸோட அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை பார்த்தப்போ வந்து கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து புதுசாக வந்து எந்த ஒரு முதலீடும் பண்ணாமல் இருக்கிற அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட், அதாவது பேங்க்கில் இந்த எஃப்டி ஆர்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் தான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு இதில் இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம அந்த வளர்ச்சி போகிறதுக்கு வந்து இது ஒரு பாசிபிலிட்டி தான். இப்போ வந்து மோசமான நிலைமையில் வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் அதை வந்து பணத்தை வந்து பாதுகாத்துட்டு கொஞ்சம் வந்து ஒரு முன்னேற்றம் வந்ததுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் வந்து கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. இது வந்து ஒரு நம்ம எக்கானமி வந்து ஒரு நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு அறிகுறி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு அவர். But these are early days, yet an incoming data need to be watched carefully before a final assessment can be made. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு, ஏன்னா இப்போ தான் நவம்பர் ஆகுது, மார்ச்சில் தான் வந்து ஆடிட் பண்ணி அந்த ரிப்போர்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ வந்து இப்போ அசஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து முன்னாடியே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு முன்னாடியே இந்த முடிவுக்கு வரக்கூடாது, ஃபுல்லாக ஆடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. On inflation, the central bank has projected a significant rise in the second half of this fiscal, but it is sanguine that spike is temporary, driven largely by rising price of food items due to unseasonal rains that destroyed standing kharif crops. Sanguine அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான். அதாவது இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் டைமில் வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த நிதியாண்டில் வந்து இது வந்து அதிகமாயிரும். அப்படி ஆனாலும் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், அதாவது ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அதாவது நம்மளோட அந்த ஜிடிபி வந்து அதிகமாகிறதுக்கு வந்து நல்ல ஒரு நம்பிக்கை தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அன்சீஸ்னல் ரெயின்ஸ், அதாவது வந்து மழை வந்து கொஞ்சம் அதிகமாகவே பெஞ்சிருக்கு. அதனால் வந்து சில அந்த அந்த ஸ்டாண்டிங் காரிஃப் கிராப்ஸ்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. ஆனாலும் வந்து ரைசிங் அதோட ப்ரைஸஸ்லாம் வந்து அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து இன்னும் வந்து இதனால் வந்து ஜிடிபி வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. All things considered, this seems to be a strategic pass by the MPC to watch how inflation moves and what the government does in the budget. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிசி வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல் வந்து ஒரே நிலைப்பாடை தான் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து வந்து இன்ஃப்ளேஷன் எப்படி போக போகுது, அதை வச்சு அடுத்த மூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஆர்பிஐயோட அந்த எம்பிசி கமிட்டி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரேட் கட் சைக்கிள் ஸ்டில் ஹேஸ் சம் ஸ்டீம் லெஃப்ட், அதாவது இன்னும் அந்த ரேட் கட் சைக்கிளில் வந்து இன்னும் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் வந்து அந்த சூடு இருக்குது. இன்னும் வந்து எய்தர் வந்து குறைக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து அதிகரிக்கலாம். இதுக்கு வந்து எப்படி வேணால் இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் மக்கள் இந்த செகண்ட் எடிட்டோரியல். கீழே அந்த லிங்க் கொடுத்துருங்க, வேர்ட்ஸ் வித் தமிழ் மீனிங்கோட இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.